எனக்கு தெரிஞ்ச நிறைய மிதுனம் இருக்குது. எப்படி அப்படின்னா மிதுனம் வந்து பாருங்க, மேக்சிமம் மனசு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் மனசு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய முறை யோசிக்கலாம். பியாண்ட் தட் மனசு இருக்குது. எப்படி அப்படின்னா புத்தி சொல்கிற பேச்சையே கேட்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் வந்து பாருங்க, பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது, ஒரே ஒரு மிதுனம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மிதுனமே வந்து பாருங்க பக்கா கேப் மாதிரி. இவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மிதுன ராசி பையன் லவ் பண்ணுவானா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மிதுனம். இவங்களுக்கு எப்படி பிடிக்கும், எனக்கு இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தால் பிடிக்கும். நிறைய மிதுனத்துக்கு ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தால் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், பொண்ணு நல்ல டேலண்டாக இருக்கணும், நல்ல புத்திசாலியாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், பொண்ணு நல்ல அழகாக இருக்கணும். மூணாவது விஷயம், பொண்ணுக்கு நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கணும். நாலாவது விஷயம், பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணாக இருக்கணும். அஞ்சாவது விஷயம், பொண்ணு நமக்கு விட்டு கொடுத்து போகணும். ஆறாவது விஷயம், பொண்ணு நம்மளை நல்லா பார்த்துக்கணும். ஏழாவது விஷயம், பொண்ணு கல்யாணத்துக்கு பின்னாடி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். எட்டாவது விஷயம், என்னை மட்டும் பார்த்துக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். ஒன்பதாவது விஷயம், 4 பேருக்கு என் மனைவி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். 10வது விஷயம், நான் என்ன வந்து சம்பாதிக்கணும் அதை அழகாக சேர்த்து வைக்கணும். இப்படி அந்த 10ஓட நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ, அது வந்து பாருங்க 20, 30, 40, 100 வரைக்கும் போவோம். இதுதான் மிதுனம். நல்ல பிள்ளைங்களா இதுங்க கேல்குலேட் பண்ணி அதுங்க வந்து வேணுமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணி விட்டுரும். கடைசியில் நேராக போய் என்ன பண்ணும், விருச்சிகத்தை லவ் பண்ணும், மகரத்தை லவ் பண்ணும். இந்த விருச்சிகமும் மகரமும் ஒத்து வருமா மிதுனத்துக்கு அப்படின்னா ஒத்தே வராது. ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்க முடியும். 2 கத்தி எப்படி இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம எந்த ராசி ஜென்ஸ்னுடைய ஒரு லவ்வை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசி அன்பர்கள். பொதுவாக மிதுன ராசியை நீங்கள் பாருங்கள், டியூயல் சிம்பிள் இருக்கும். 2 விதமான மனசு, இரட்டைத்தன்மை அப்படின்றது இருக்கும். இரட்டைத்தன்மை எப்படி, ஒரு விஷயத்தை என்கிட்ட பேசும்போது ஒரு விதமாக பேசுறது, இன்னொருத்தங்கிட்ட பேசும்போது இன்னொரு விதமாக பேசுறது, இன்னொருத்தங்கிட்ட பேசும்போது வேற விதமாக பேசுறது. அதே மாதிரி யார் ஒருத்தர் எந்த விஷயத்த சொன்னாலும் அப்படியா, ஓ அப்படியா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் புதுசாக கேட்குற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறது யார் அப்படின்னா இந்த மிதுனத்துக்கு தான். எனக்கு தெரிஞ்ச நிறைய மிதுனம் இருக்குது. எப்படி அப்படின்னா மிதுனம் வந்து பாருங்க, மேக்சிமம் மனசு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் மனசு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய முறை யோசிக்கலாம். பியாண்ட் தட் மனசு இருக்குது. எப்படி அப்படின்னா புத்தி சொல்கிற பேச்சையே கேட்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் வந்து பாருங்க, பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கிடையாது, ஒரே ஒரு மிதுனம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மிதுனமே வந்து பாருங்க பக்கா கேப் மாதிரி என்ன வேணா சொல்லலாம். அதாவது எப்படி அப்படின்னா, நான் நிறைய முறை கேட்பேன், நீ எல்லாம் வந்து மனசை வச்சு யோசிக்கவே மாட்டியா, புத்தியை வச்சு தான் யோசிப்பியா அப்படின்னா, ஆமாம் நான் எப்பயுமே புத்தி வச்சு தான்ப்பா யோசிப்பேன் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு அப்படி தான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ரொம்ப டீப் ஃப்ரெண்டும் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மிதுனத்தினோட கேரக்டர் எப்படி அப்படின்னா, லோட்டஸ் எஃபெக்ட்டுங்க. இந்த தாமரை இலையில் தண்ணி மாதிரியே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாருங்க, மனதளவில் ஒருத்தவங்க கூட ஒன்றுவாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து கொஞ்சம் ஒரு query தான். இருந்தாலும் அவங்க மனசளவில் ஒன்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அடாப்ட் ஆகிடுவாங்க. தட் இஸ் ட்ரூ. அவங்களுக்காக வாழ்க்கையில் வந்து பாருங்கள் என்னென்னலாம் செய்யணும் அத்தனையும் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மிதுனம் ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல அப்பாவாக இருக்கலாம், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், அதே மாதிரி பாருங்கள் நல்ல கணவனாக, அவங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க, ஒரு நல்ல அந்த தொழிலுக்கு ஒரு நல்ல பர்சனாக எல்லாத்துலேயுமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்பப்போ கேப் மாதிரி தானோ அப்படியே லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி படம் எடுக்கும், பட்டுன்னு ஒன்று போட்டால் கம்னு அடங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆக்சுவலி வந்து பாருங்கள், மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒன்றத்தை விட ஒன்று பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு டேக்ட்ஃபுல்லான பர்சனாலிட்டிஸ். இவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மிதுன ராசி பையன் லவ் பண்ணுவானா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் மிதுனம். இவங்களுக்கு எப்படி பிடிக்கும், எனக்கு இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குது அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தால் பிடிக்கும். நிறைய மிதுனத்துக்கு ரொம்ப ட்ரெண்டியாக இருந்தால் பிடிக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தான் லவ் பண்ணுற பொண்ணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. பொதுவாக மிதுனம் ஒரு பொண்ணுக்கிட்ட அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா எதை பார்த்து அட்ராக்ட் ஆகும், புத்தி. என்னோட புத்திசாலித்தனமும் அந்த புத்திசாலித்தனமும் சிங்க் ஆகணும், மேட்ச் ஆகணும், அட்ராக்ட் ஆகணும். பேசக்கூடிய தன்மை அந்த பொண்ணுக்கு நிறைய இருக்குது. அந்த பொண்ணு
அழகெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குப்பா. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, ஒரு இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு. அங்கே போகும்போது ஒரு பொண்ணு ஸ்பீச் கொடுக்குது, பக்காவாக பேசுது, நல்ல ஃப்ளூயன்ஸ் இன் இங்கிலீஷ், தமிழ்லேயே கூட பேசிட்டோம், சூப்பராக பேசுதுப்பா, பொண்ணு நல்ல புத்திசாலியாக இருக்கேப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் வந்து சிங்க் ஆகும். அப்போ புத்திசாலித்தனம் மட்டும் போதுமாங்க மிதுனத்துக்கு அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மிதுனம் ரொம்ப டாக்ட்ஃபுல் பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ராசி அதிபன் புதன் இல்லைங்களா? ஸோ இன்பில்ட்டாகவே உங்களுக்கு கொஞ்சம் கேப் மாதிரி தனோன்றது இருக்கும். எப்படி? ஃபர்ஸ்ட் விஷயம், பொண்ணு நல்ல டேலண்டாக இருக்கணும், நல்ல புத்திசாலியாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம், பொண்ணு நல்ல அழகாக இருக்கணும். மூணாவது விஷயம், பொண்ணுக்கு நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கணும். நாலாவது விஷயம், பொண்ணு நல்ல குடும்பத்து பொண்ணாக இருக்கணும். அஞ்சாவது விஷயம், பொண்ணு நமக்கு விட்டு கொடுத்து போகணும். ஆறாவது விஷயம், பொண்ணு நம்மளை நல்லா பார்த்துக்கணும். ஏழாவது விஷயம், பொண்ணு கல்யாணத்துக்கு பின்னாடி குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும். எட்டாவது விஷயம், என்னை மட்டும் பார்த்துக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும். ஒன்பதாவது விஷயம், 4 பேருக்கு என் மனைவி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். 10வது விஷயம், நான் என்ன வந்து சம்பாதிக்கணும் அதை அழகாக சேர்த்து வைக்கணும். இப்படி அந்த 10ஓட நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நோ, அது வந்து பாருங்கள் 20, 30, 40, 100 வரைக்கும் போவோம். இதுதான் மிதுனம். புரியுதுங்களா? ஆல்வேஸ் சம் சார்ட் ஆஃப் கால்குலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். உங்க கூட கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு கரெக்டாக போகும் அப்படின்னு ஒரு படத்தில் நம்ம சொல்லியிருப்போம், பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் மிதுனம். ஆல்வேஸ் கூட்டி கழிச்சு புத்தி சொல்கிற பேச்சை கேட்டுகிட்டே இருக்கும். சரி, இப்படிப்பட்டவங்க மனசு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த இவ்வளோ கால்குலேஷன் பண்ணுறது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பல்லி வந்து எல்லாம் பேசுமா, கழனி பானையில் உழுமா அப்படின்னு. அந்த மாதிரி இதுங்களும் கழனி பானையில் உழும். எப்படி கழனி பானையில் உழும்? நல்ல பிள்ளைங்களா இதுங்க கால்குலேட் பண்ணி அதுங்க வந்து வேணுமா வேணாமான்னு அனலைஸ் பண்ணி விட்டுரும். கடைசியில் நேராக போய் என்ன பண்ணும், விருச்சிகத்தை லவ் பண்ணும், மகரத்தை லவ் பண்ணும். இந்த விருச்சிகமும் மகரமும் ஒத்து வருமா மிதுனத்துக்கு அப்படின்னா ஒத்தே வராது. ஒரு உரைக்குள்ள ஒரு கத்தி தான் இருக்க முடியும். 2 கத்தி எப்படி இருக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் விருச்சிகம் வந்து பாருங்க கொஞ்சம் ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் இல்லைங்களா? செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், ஆளுமையான பர்சனாலிட்டிஸ். மகரமும் ஒத்து வராது, விருச்சிகமும் ஒத்து வராது. மகரத்தினோட ராசி அதிபன் யாரு? சனி பகவான் இல்லையா? ஸோ என்ன ஆகும், இவங்களை லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போதெல்லாம் நல்லா இருக்கும் அந்த பிள்ளைகிட்ட. அதாவது இப்போ வந்து இந்த ராசி கூட விட்டுங்க, இந்த மாதிரி ராசி பண்ணால் ஒத்து வராது, அது உண்மை. ஆனால் அதையும் மீறி அவங்கள வந்து திருமணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மிதுனம் இருக்க தான் செய்கிறாங்க. பட் பியாண்ட் தட் இப்படி கூட்டி கழிச்சு கால்குலேட் பண்ணுற பர்சனாலிட்டிஸ்க்கு கடைசியில் இப்படி போய் லவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் போச்சு. ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஏன்பா என்ன பேசுகிற, நல்லா பேசுகிற, எங்கே, அதாவது எவ்வளோ நல்லா பேசுகிற, எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற, எவ்வளோ டேலண்ட்டாக இருக்க, எவ்வளோ புத்திசாலியாக இருக்க, நீ பேசுறத எங்கே பேசணும்னு உனக்கு தெரியலையேப்பா அப்படின்ற கதை தான் மிதுனத்தோட கதை அப்படின்னு சொல்ல. நேராக போயிட்டு ட்ராப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்களோட அதீத புத்திசாலித்தனம் இவங்களுக்கு சில நேரத்தில் அப்பா வந்து நிற்கும் அப்படின்றதும் உண்மை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, உதாரணத்துக்கு இப்போ அந்த ஒரு காலேஜ் மீட்டில் பார்க்குறாங்க, அந்த பிள்ளையை லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்போது பிடிச்சி போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பிள்ளை கூட வெளியே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக என்ன பண்ணும், ஆம்பளை பசங்க தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் மிதுனம் அப்படி கிடையாது. அதுலேயும் ஒரு கேப்பரித்தனம் பண்ணும். கிஃப்ட்டு நம்ம வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு கூப்பிடும் பெரும்பாலும் மிதுனம். ஓகேங்களா? அதுலேயும் ஒரு சிலர் கமெண்ட் போடக்கூடாது, எங்க நான் தாங்க என் லவருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. பெரும்பாலும் மிதுனம், மெஜாரிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ண, வாங்க ஷாப்பிங் போகலாம், வாப்பா நம்ம வெளில போகலாம்ப்பா, ஷாப்பிங் போகலாம்ப்பா. சரின்னு அந்த பிள்ளையும் பாவம் வரும். ஷாப்பிங் போனால் கார்டு இருக்கா உங்ககிட்ட, வச்சுட்டு இருக்கியா அப்படின்னா வச்சுட்டு இருக்கேன், இருக்கான்றதா ஆல்ரெடி கேட்டு தெரிஞ்சுக்கும். ஷாப்பிங் போகும்போது கேட்காது, உங்ககிட்ட கார்டெலாம் வச்சுட்டு இருக்கேன், நீ எப்படி செலவு பண்ணுறேன், நான் வந்து கார்டில் தான் எடுப்பேன், நான் கிரெடிட் கார்டில் எடுப்பேன், நான் ஜிபே வச்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியே எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும். எவ்வளோ காசு உங்கள் வீட்டில் கொடுப்பாங்க எல்லாத்தையும் அப்படியே பேசி நைஸாக வாங்கிக்கும். ஓகேங்களா? வாங்கிட்டு இவங்க தான் வந்து பாருங்க ஆல்ரெடி அந்த பிள்ளை யாரு, அந்த பிள்ளையினோட வசதி என்ன, அந்த பிள்ளை எப்படி செலவு பண்ணுது, வீட்டில் எவ்வளோ காசு கொடுக்குறாங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதுவும் வேலை செய்கிற பிள்ளையா இருந்தால் இன்னும் சௌகரியமாக போச்சு. ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது. அங்கே போயிட்டோடனே உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறது. அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவள் ஒரு வார்த்தை சொல்வாள், உங்களுக்கு என்ன வேணுமோ எடு, நீ உனக்கு என்ன வேணுமோ எடியா அப்படின்றான்னு வச்சுக்கோயேன். இந்த பையன் என்ன பண்ணுவான், நேராக போவான், ட்ரெஸ் எல்லாம் நீ செலக்ட் பண்ணு, நீ செலக்ட் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பா. சும்மாவே அது பிடிக்கல அதெல்லாம் ரெண்டாவது. எந்த கலர் எடுத்து கொடுத்தாலும் வாவ் சூப்பர் செலெக்ஷன், அதனால தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, பிகாஸ் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட், வெரி க்யூட் அப்படின்ற மாதிரிலாம் அவளுக்கு பெரிய ஐஸ் பாரை தூக்கி அவள் தலையில் வைக்கிறது. அவள் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்குறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உண்மையாகவே இந்த பையனுக்கு பிடிச்சிருந்தாலும், இந்த கார்த்தி சார் ஒரு படத்தில், கார்த்தி சாரும் கஜோல் அகர்வாலும் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் ஷர்ட் எடுத்து கொடுப்பா, அதனோட ரேட் பார்ப்பாரு, ரேட்டை பார்த்துட்டு கம்மியாக இருக்கும்போது இல்லை இது வேண்டாம், காஸ்ட்லி எடுத்து கொடுக்கும்போது ஓகே அப்படி நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி தான் இந்த மிதுனம் பையனும் பண்ணுவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
கம்மியாக எடுத்து கொடுக்குறாங்க அப்படின் போது பார்ப்பாங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், ஷர்ட் உண்மையாகவே பிடிச்சிருக்கும், பட் பியாண்ட் தட் இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்து கொடுக்கட்டும். நம்மளுதுன்னா நம்ம வந்து சிக்கனமாக இருப்போம், மற்றவங்களுதுன்னா நம்ம கொஞ்சம் தாராளமாக இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அப்போ அது வந்து ஆக்சுவலி இது தப்பாக சொல்லலை, அதெல்லாம் அவங்க நம்ம கற்றுக்கணும் மிதுனத்துக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்கிறேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் நிறைய விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பேன், என்னால் முடியாது. ஏன்னா வந்து எப்பயுமே மனசு சொல்கிற பேச்சை கேட்க பர்சனாலிட்டி நான். அப்போ மிதுனத்துக்கிட்டேருந்து அதை கற்றுக்க முடியுமா? சான்ஸே இல்லை, என்னால் முடியாது. பட் இருந்தாலும் சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷர்ட் எடுத்துக்கிடுவாங்க, அந்த ஷர்ட் விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பார்க்கறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்குன்னா இது நல்லா இருக்குது, நீ வந்து பக்காவாக செலக்ட் பண்ணுறப்பா, இனிமேல் பட்டு நான் உன்னை தான் செலக்ட் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்றது. ஏன்னா ஒவ்வொரு முறை செலக்ட் பண்ண அவகாசு கொடுத்துருவாள் அந்த மாதிரி. அப்புறம் பில் பே பண்ணும்போது நான் தான் பில் பே பண்ணுவேன் அப்படின்னு இவங்க வந்து ரொம்ப வாண்டட்லி நான் தான் பே பண்ணுவேன், நான் தான் பே பண்ணுவேன்றது. அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஒரு மக்கு ப்ளஸ் எங்களை மாதிரி இருக்கும், அது சொல்ல இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நான் தான் உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக வாங்கி கொடுக்கும். எங்கள் அம்மா மாதிரியே நீ பார்த்துக்கிற தெரியுமா, எங்கள் அம்மா கூட இப்படி தான் என்னை பயங்கரமாக பார்த்துக்குவாங்க, எனக்கு வேணாம் வேணாம்னா கூட செஞ்சுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் அழகாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூ வாங்கி கொடுப்பாங்க, பர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க, எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க, எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க. நீ எங்கள் அம்மா மாதிரியே இருக்க, உன்னை மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும், அடடா அவங்க அம்மாவை விட நம்ம ஒரு கல் தூக்கலாக இருக்கணும், ஒரு கல் மிச்சமாக நம்ம பாசம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி எல்லாத்தையும் கொடுக்கும். புரியுதுங்களா? இது மிதுனம். பொதுவாக லவ்வருக்கு வாங்கி கொடுக்கறது ரிஷபம், லவ்வர்கிட்டேருந்து வாங்கிக்கிறது மிதுனம் அப்படின்னு சொல்ல மெஜாரிட்டி. ஓகேவா? இல்லைன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள், சினிமா தேட்டருக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு வந்து மிதுனம் ஆப்வியஸ்லி அழகாக இருக்க பிள்ளையை தானே லவ் பண்ணும், எல்லாமே வேணும் இல்லையா? சினிமா தேட்டருக்கு போகிறாங்க, ஒரு பாப்கார்ன் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு ஒரு பாப்கார்னு அந்த பொண்ணு சொல்லுது, நான் போய் வாங்கிட்டு வரேன், இல்லை இல்லை நானும் வரேன், ஏன்னா எனக்கு பொசசிவ்னஸும் உண்டு, என்னோட லவரை யாரும் பார்த்துடக்கூடாது, அந்த ஒரு பொசசிவ்னஸும் உண்டு. சரி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வாங்குறாங்க, அந்த பொண்ணு வாங்குறாரு, இவர் கூட போகிறார். கூட போகும்போது ஒரு பையன் அந்த பிள்ளையை பார்த்துட்டே இருக்கான், இவனுக்கு வந்து ரொம்ப பொசசிவ் ஆகுது. உடனே என்ன பண்ணுறான், நான் டைரெக்டாக சண்டை போட மாட்டேன், நான் சிம்மம் கிடையாது, டைரெக்டாக சண்டை போட மாட்டேன், விருச்சிகம் கிடையாது, மேஷம் கிடையாது, டைரெக்டாக காலரை பிடிச்சி என்னடா என் லவ்வரை பார்க்குறேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு எனக்கு இன்பில்ட்டாக தைரியம் இருக்கா? கிடையாது. எனக்கு மூல பலம் தான் ஜாஸ்தி, உடல் பலம் கம்மி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் வந்து பாப்கார்ன் வாங்கிட்டான், நாங்களும் பாப்கார்ன் வாங்கிட்டேன். நேராக போயிட்டு தெரியாமல் அந்த லைட்டை தட்டி விட்டுட்டு அந்த பாப்கார்ன் மொத்தம் கீழே கொட்டிட்டு, உன்னை நான் பழி வாங்கணும், எப்படி கீழே பழி வாங்குவேன், லைட்டாக தட்டி விடுவேன், மொத்த பாப்கார்னும் கீழே கொட்டினோடனே சாரி பாஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க பாஸ், நான் வாங்கி கொடுக்குறேன் பாஸ், டோன்ட் வரி பாஸ். பொண்ணு முன்னாடி அவன் வாங்குவானா? வாங்க மாட்டான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ், பாப்கார்ன் தானே பாஸ், இது ஒரு பெரிய காசே இல்லை எனக்கு, நான் வாங்கி கொடுக்குறேன் பாஸ் அப்படின்றது. அவன் எந்த இல்லை பாஸ், பரவாயில்ல பாஸ் அப்படின்றது. ஸோ உன்னை நான் பழி வாங்குவேன், ஆனால் உனக்கே தெரியாமல் பழி வாங்குவேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி எந்த பொண்ணை வந்து அவன் அட்ராக்ட் பண்ணணும்னு அந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த பொண்ணை வந்து பார்க்கறது, ஹீரோயிசம்லாம் கிரியேட் பண்ணாலும் அந்த பையனை டம்மி ஆக்குறது எப்படி அப்படின்னு மிதுனத்துக்கு தெரியும். இந்த மாதிரி போடுறது, இல்லை பாஸ் நான் எடுத்து கொடுக்குறேன் பாஸ் அப்படின்றது. தண்ணி எடுக்கும்போது சாரி பாஸ், தண்ணி எடுத்து கொடுக்கும்போது இருங்க பாஸ் தண்ணி குடிங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடி, லைட்டாக கீழே தட்டு, சாரி பாஸ் என்ன பாஸ் எல்லாமே தடங்களா போகுது, மன்னிச்சுக்கோங்க பாஸ் அப்படின்னு எடுத்து துடைக்கிறது. ஒரு ஹீரோவாக பார்த்த பொண்ணு முன்னாடி அவங்கள டம்மி ஆக்குறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிதுனத்துக்கு தெரியும். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி பல அலப்பறை பண்ணுவாங்க. ஆக மொத்தம் யார் என் முன்னாடி வந்து நின்னாலும், எவ்வளோ சூப்பர் டூப்பர் பர்சனாலிட்டி உன் முன்னாடி வந்து நின்னாலும் நான் தான் உனக்கு கெத்தாக தெரியணும். அதை நான் டைரெக்டாக சொல்லவும் மாட்டேன், அதே மாதிரி டைரெக்டாக சண்டை போடவும் மாட்டேன், டீல் பண்ணவும் மாட்டேன், உங்ககிட்டையும் சொல்லிக்க மாட்டேன். ஆனால் அந்த ஒரு இம்ப்ரெஷனை நான் க்ரியேட் பண்ணுவேன். இதுதான் மிதுனம். புரியுதுங்களா? ஸோ மிதுனத்துக்கு இன்பில்ட்டாகவே இப்படி பல டாக்டிக்ஸ் அப்படின்றது உண்டு. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு அந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பேரும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்க. இந்த பையன் மனதளவில் அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுப்பான், நல்ல லவ்வராக மெயின்டைன் பண்ணுவான், அதாவது நல்ல லவ்வராக பார்த்துப்பான், எல்லாமே ரைட்டு. நான் மாடர்ன் ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ ஜீன் போடு உனக்கு நல்லா இருக்கும், நீ வந்து இந்த செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறதுக்கு அத்துணை ஐடியாஸும் கொடுப்பான், நீ வந்து மினி ஸ்கர்ட் போடு, இதில் வந்து ஒரு பெருசாக வந்து என் ஒய்ஃபு என்னோட லவ்வரு அழகாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் மற்றவங்க வந்து தன்னோட லவ்வரை யாரும் பார்த்துடக்கூடாது, பார்க்குறாங்க அப்படின்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப பொசசிவ்னஸ் வரும். அந்த பொசசிவ்னஸை வந்து எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு முன்னாடியே அந்த பார்க்குற பையனை டம்மி ஆக்கிடுவாங்க, ஃபுல் டம்மி ஆக்கிடுவாங்க, காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க, தமாஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி என்னோட புத்திசாலித்தனத்தை கொண்டு நேரில் நான் நல்லா வந்து பேசுவேன். பாஸ் வாங்க பாஸ், உட்காருங்க பாஸ். இந்த குட்டி படத்தில் தனுஷ் செய்வார் பார்த்தீங்களா, சேம் சொல்லலாம். உங்களவும் மேலே உங்களுக்கு நம்பிக்கையா இல்லையா பாஸ் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதே கதை தான் மிதுனம் கதையும். ஸோ அந்த குட்டி தனுஷனோட கேரக்டரும் எடுத்துக்கலாம் மிதுனத்துக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ் யாருக்கு உண்டு,
அப்படின்னா இன்பில்ட்டாவே மிதுனத்துக்கு உண்டு. சரி, இப்போ இவங்க விருச்சிக மகரத்தை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகுது, இவங்களோட எல்லா கேப்மாரித்தனமும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆகும், தோற்று போயிடுவாங்க, ஏமாந்துருவாங்க. அப்படின்னு சொல்கிறத விட இவங்களோட கேப்மாரித்தனத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி சொல்லலாம். இவங்களோட டாக்டிக்ஸை அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்டுபிடிக்கிறதுனால என்ன ஆகும், அந்த லவ்வில் பிரிவினை அப்படின்றது ஏற்படும். நீ எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசினா எனக்கு பிடிக்கும். மகரெல்லாம் வந்து பாருங்கள் டேரெக்டாக பேசணும், விருச்சிகம்லாம் டேரெக்டாக பேசணும். பின்னாடி பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை, மகரத்துக்கும் விருச்சிகத்துக்கும். அப்போ பின்னாடி இவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை அவங்க அசஸ் பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரேக்கப் ஆகிடுவாங்க. ஆனால் அதையும் மீறி விருச்சிகம் மகரத்தை கல்யாணம் பண்ணிட்டு வாழற மிதுனமும் இருக்க தான் செய்கிறாங்க. பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின் போது இவங்க ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நான் ஒருவேளை அப்படிலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணும். கொஞ்சம் அடக்கி வாசிச்சு இருந்திருக்கலாம் அப்படியும் தோணும். அதுலேருந்து மீண்டு வர்றது அப்படின்றது இவங்களுக்கு ரெக்கவரி டைம் அப்படின்றது ரொம்ப கம்மி. சட்டன் மீண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ், ஓவர் ஸ்மார்ட், ஓவர் டேலண்ட்டு, ஓவர் புத்திசாலித்தனம், இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னா அங்கேயும் ஹோமியோபதி இருக்க தான் செய்து. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரக்ஸ் இருக்குது. இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி மூலயமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது இந்த சைக்கோ ஆஸ்ட்ராலஜி மூலிமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க என்ன பிளானட்ரி பொசிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தில் யார் இருக்கான், கலத்தரஸ்தானத்தில் யார் இருக்கான், இப்படி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு பிளானட்ரி பொசிஷன்ஸை வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுப்போம். நிறைய பேர் மீண்டும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் மேரேஜும் வந்து பாருங்கள் இவங்க பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஒய்ஃப் வந்து நம்ம ஒன்றுமே சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு 10 க்ரைட்டீரியாஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய க்ரைட்டீரியாஸ் இவங்களுக்கு உண்டுங்க. இவங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டேக்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். லோட்டஸ் எஃபெக்ட். தண்ணியிலே இருந்தால் கூட வந்து பாருங்கள் தாமரை மேலே தண்ணி நிற்காது, அதுதான் மிதுனம். அவங்க தண்ணியிலே இருந்தால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொந்தம் பந்தத்தோடு இணைஞ்சிருந்தால் கூட இவங்க மூளை ஒன்று தனியாக கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். கூட்டி கழித்து கணக்கு போட்டுகிட்டே இருக்கும். அந்த இரட்டைத்தன்மை அப்படின்றது சாலிடாக இருக்கும். லவ் அப்படின்றது அவங்களோட லவ் வந்து இன்னும் சுவாரஸ்யமான லவ். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். மிதுனத்தினுடைய லவ் சொல்லணும் அப்படின்னா பதிவு ரொம்ப பெருசாக போயிடும். அதனால ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். இன்னொரு பதிவில் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்யூ.